வணக்கம். இன்னைக்கு நாம வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை, ஆனா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளா லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்த ஒரு வாக்குறுதி இது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு வரிக்குள்ள நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய 4 முக்கியமான செய்திகள் அடங்கியிருக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இது ஒரு கட்டளை, ஒரு அறிவுரை, ஒரு வாக்குறுதி, அப்புறம் ஒரு அசைக்க முடியாத உறுதிமொழி. வாங்க இத ஒவ்வொன்னா பிரிச்சு அதோட ஆழத்தை புரிஞ்சுக்கலாம். பொதுவா நாம ஆறுதலான வார்த்தைகள் கேட்கும்போது அது ரொம்ப மென்மையா தொடங்கும் இல்லையா? ஆனா இந்த வசனம் அப்படி தொடங்கல. இது ஒரு நேரடியான பவர்ஃபுல் கமாண்டோட ஆரம்பிக்குது. இது ஒரு வேண்டுகோள் இல்ல, இது தைரியத்துக்கான ஒரு அழைப்பு. இதுல இருக்கிற மிக அழகான விஷயம் என்னன்னா, இது நம்ம கிட்ட இல்லாத ஒரு தைரியத்தை புதுசா உருவாக்கிக்கோங்கன்னு சொல்லல. இல்ல, நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த பலத்தையும் உறுதியையும் தட்டி எழுப்ப சொல்லுது. நம்ம ஒரு பெரிய சவாலை சந்திக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த உள்வலிமையை நம்பி அதை வெளிக்கொண்டு வர சொல்லுது. இப்ப இந்த திடமனதாய் அப்படிங்கிற வார்த்தைய பாருங்க. இது சும்மா வீரத்தை பத்தி பேசுற வார்த்தை இல்ல. எந்த புயல் அடிச்சாலும் அசையாம நிக்கிற ஒரு மன உறுதியை குறிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, தைரியம்ங்கிறது பயமே இல்லாத நிலை கிடையாது. பயம் இருக்கும், ஆனா அந்த பயத்தையும் தாண்டி சரியானதை செய்ய எடுக்கிற ஒரு முழிவு தான் திடம். அது ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு தீர்மானம். சரி, தைரியமா இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த தைரியத்துக்கு எதிரி யாரு? பயம்தானே. அதனால இந்த வசனம் அடுத்ததா அந்த எதிரிய நேருக்கு நேரா சந்திக்குது. அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லுது. இங்க 2 வார்த்தைகளை நாம கவனிக்கணும். பயம், திகைப்பு. பயம்ங்கிறது மனசுக்குள்ள மெதுவா வர்ற ஒரு கவலை, ஒரு பதட்டம். ஆனா திகைப்பு இருக்கு பாருங்க, அது திடீர்னு நம்மள முடக்கி போடுற ஒரு அதிர்ச்சி, ஒரு பீதி மாதிரி. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 உணர்வுகளுமே வரும், அது சகஜம்தான். ஆனா அதுக்கு நீங்க அடிபணிஞ்சு போக வேண்டான்னு அறிவுறுத்துது. இங்க பாக்குற மாதிரி இது நமக்குள்ள தினமும் நடக்கிற ஒரு சின்ன யுத்தம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பயமும் சந்தேகமும் நம்மள பின்னுக்கு இழுக்கும். இன்னொரு பக்கம் நம்பிக்கையும் திடமும் நம்மள முன்னாடி போக சொல்லும். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. நாம திடத்தை தேர்ந்தெடுக்கணும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன் பயப்பட வேண்டான்னு இவ்வளவு உறுதியா சொல்லப்படுது? சும்மா தைரியமா இருன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட தைரியத்துக்கான அஸ்திவாரம் என்ன? அந்த சக்தி வாய்ந்த காரணத்தை தான் வசனத்தோட அடுத்த பகுதி நமக்கு விளக்குது. இதுதான் இந்த வசனத்தோட இதயம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கும் அறிவுரைக்கும் உயிர்மூச்சா இருக்கிறது இந்த தெய்வீக வாக்குறுதி தான். இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தேவன் உனக்கு முன்னாடி போறார்னு சொல்லல, இல்ல உன்னை பாத்துக்கிறார்னு சொல்லல. அவர் உன்னோட கூடவே வர்றார். இது தூரத்துல இருந்து பாதுகாக்கிற ஒரு சக்தி இல்ல, நம்ம பயணத்துல நம்ம கைய புடிச்சுக்கிட்டு நம்ம கூடவே வர்ற ஒரு துணை மாதிரி. சரி, கூட வர்றான்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த பிரச்சனை எப்படிப்பட்டது? அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமா, இல்ல நிரந்தரமானதா? வசனத்தோட கடைசி பகுதி அந்த சந்தேகத்துக்கும் தெளிவான ஆணித்தரமான பதில சொல்லுது. இங்க ஒரு அற்புதமான இரட்டை பாதுகாப்பு வாக்குறுதி இருக்கு. விட்டு விலகுவதும் இல்லை. அதாவது சூழ்நிலை எவ்வளவு மோசமானாலும் சரி, அவர் நம்ம தனியா விட்டுட்டு விலகி போக மாட்டார். கைவிடுவதும் இல்லை. அதாவது நம்ம பலவீனத்துல நாம தடுமாறும்போது நம்ம கையை அவர் ஒருபோதும் விடவே மாட்டார். இந்த 2ம் சேரும்போது கிடைக்கிற பாதுகாப்பு முழுமையானது, அசைக்க முடியாதது. ஆக இந்த ஒரு சின்ன வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற 4 அசைக்க முடியாத நம்பிக்கை தூண்கள் இதோ. முதலாவது, தைரியமா இருக்க சொல்லி ஒரு கட்டளை. 2வது, பயத்தை நிராகரிக்க ஒரு அறிவுரை. 3வது, தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிற பிரசன்னத்தின் வாக்குறுதி. 4வது, அந்த பிரசன்னம் நிரந்தரமானது அப்படிங்கிற அசைக்க முடியாத உறுதிமொழி. இறுதியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். நான் தனியாக இல்லைங்கிற இந்த ஒரு உண்மை இன்னைக்கு நீங்க சந்திச்சிட்டு இருக்கிற அந்த பெரிய சவாலை எப்படி பார்க்க வைக்குது? இந்த பழங்கால வாக்குறுதி உங்க நிகழ்கால போராட்டத்துக்கு எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்க முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.